வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ப்ரோ கபடியில 69வது மேட்சான தமிழ் தலைவாஸ் யூபி யோதாஸ்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பர்சனல் காரணங்களால நம்மளால கபடி மேட்சஸ் வந்து சரியா இந்த வாரம் ஃபுல்லா நம்மளால அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் இன்னிலிருந்து ஓரளவுக்கு ஒரு மேட்ச் அடுத்த 2 மேட்ச் அப்படின்னு சொல்லி நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தேவை நண்பா. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிவியூ போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கண்டிப்பா உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியமா ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே இந்த ஆப்ல கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அதே போல கபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 5% கமிஷன் தான் வச்சிருக்காங்க. மத்த ஆப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15% வரைக்கும் வச்சிருக்காங்க. இங்க ரொம்பவே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எக்ஸ்11க்கும் மத்த ஆப்புக்குமான வித்தியாசங்களை நீங்க பாருங்க. 5285 ரூபா எக்ஸல். அதே நீங்க வேற ஆப்ல ப்ளே பண்ணீங்கன்னா 5750 ரூபாய். எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. குறைஞ்ச கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 200 ரூபாய் மதிப்புள்ள கான்டெஸ்ட் பார்த்தோம்னா இங்க 230, அங்க 212 தான். ஸோ ரொம்பவே சேவ் ஆகக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் இது வரைக்கும் எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் யூபி. அதுல நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் தலைவாஸ். ஃபர்ஸ்ட் ஆப்பனன்ட் டீமோட ரைடர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 3 முக்கியமான ரைடர்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைடரா பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைடரா வந்து நரேந்தர் இருக்கிறார். லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடரா நமக்கு வந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஃபாகி. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பிளேயர், நிறைய பலன் இருக்கு. நரேந்தர்கிட்ட டேலண்ட் இருக்கு. ஆனா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவர் இருக்கு. பக்கத்துல வச்சு பிடிச்சா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாரு. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடரா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷால் சகால் வந்து ரைட்ல ஆடக்கூடிய ரைடரா இருக்கிறாரு. லாஸ்ட் 2 மேட்ச் தான் ஆடினாரு. அதுல லாஸ்ட் 2ல ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, ஒரு மேட்ச் ரொம்ப அடி வாங்கினாரு. ஆனா ஷஃபாகி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலா 2 மேட்ச்லயுமே நல்ல பேலன்ஸ்டான ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. இந்த 3 ரைடர்ஸ்ல ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நரேந்தர் கிட்ட இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமார் கூட வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு பக்கத்துல அவர் தான் இருப்பார். இவர் வந்து லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் இன்ல நரேந்தர் இருப்பார். அப்போ ஒரு மேட்சுக்கு ஒரு டேக்கிள் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஸோ அவரோட பாயிண்ட் வந்து ஒரு 20+ இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற ரைடர்ஸ்க்கு வந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா சஃபாகிக்கும் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அவரும் வந்து இந்த ரைட் இன் பேஸ்டாமி பக்கத்துல நின்று ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரும் வந்து ஒரு டேக்கிள் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு டேக்கிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரைடர்லயும் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. விஷால்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த டேக்கிள் பண்றதுக்கான பாயிண்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த 3 ரைடர்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமா ரைட் ஆடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல அது மட்டும் இல்லாம விஷால் வந்து சுமித் சைடு ஆடணும். சுமித் சைடும் அசுசிங் வந்து கவர். சோ சுமித் சைடு ஆடுறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். கம்பேர் டு ஹிட்டி சைடை விட கொஞ்சம் தோணுது. அதனால இன்னைக்கு மேட்ச்ல இந்த 2 லெஃப்ட் ரைடர்ஸ்க்கு வந்து நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா விஷால் தான் தமிழ் தலைவாஸ்ல அதிகமா ரைடு போறாரு. அது 2வது. ஏன்னா நரேந்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 10 ரைடு தான் ஆடுறாரு. டோட்டலாவே 10 ரைடு தான் ஆடுறாரு. அதேதான் விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரைடு வந்து ஆடுறாரு. ஸோ அவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடியது 2வது விஷயம். ரைடே வந்து பாத்தீங்கன்னா 20 ரைடு போறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரைடு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போறாரு. மொத்தத்துல ஒரு 40ல இருந்து 45 ரைடு வரும். அதை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா ஈக்குவல் பண்றாங்க. அதுல அதிகமா ரைடு போறது விஷால். அதனால சஃபாகியும் விஷாலும் என்னோட ரைடர் சாய்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. நரேந்தர் வேணும்னா நீங்க தாராளமா நரேந்தரை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சில ஃபேண்டசி ஆப்ல நரேந்தரை ட்ரை பண்ற மாதிரி தான் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டாமி, அபிஷேக், கவுடா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். ஸோ நமக்கு வந்து இந்த
தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ்ல இருக்கிறதுல கழிச்சு போட்டது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்னருமே நான் சொல்லுவேன். அதாவது நீங்க எந்த டீமை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் லாஸ்ட் ஆல் நடந்துட்டு இருக்கேன். இப்ப தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆன காரணம் அந்த டீமோட கார்னர் தான், சாரி கவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாங்க. அஜித் பவரா இருக்கட்டும், இன்னொரு பிளேயர் அவர் பேர் டப்பு ஞாபகம் வரல, அந்த 2 ரைட் கவர் பிளேயர். சோ 2 பேர் தான் இப்போ வந்து கவர்ல வந்து பயங்கரமா ஆடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அபிஷேக்லாம் மேட்ச் ஆனதோட சரி முடிஞ்சு போச்சு, செல்ஃப் எடுக்கல. அதே போலதான் இவரும் ஏதாவது ஒரு டேக்கிள் 2 கம்பேர் டு இவரு அபிஷேக்கோட கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. இருந்தாலும் அந்த லெவலுக்கு பெஸ்டா இல்ல. பட் இந்த கார்னர் ஆடக்கூடிய நிதிஷ்குமார்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அதே போலதான் பேஸ்டாமி, அவரும் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த சைட்ல ஆடக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பவானி ராஜ்புட் வந்து இந்த சைடு ஆடுறாரு. ககன் கவுடா சப்ஸ்டியூட்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுரேந்தர் கில் அவரும் சப்ஸ்டியூட்ல இருக்கிறாரு, அவரும் ஆடுவாரு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல கொஞ்சம் நிறைய ஆடுறாங்க. அதே போல நம்ம கேசவ் கிருஷ்ணன் குமார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா தான் இருக்கிறாரு. ஆனா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஆடுறாரு, நம்ம பரத் தான் அந்த சைடு ஆடுறாரு. ஸோ அதனால பரத்துக்கு மட்டும்தான் பேஸ்டாமியை டேக்கிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பட் நம்ம பேஸ்டாமிக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இத்தனை பேருக்கு இருக்கு பொசிஷன். இப்படி பொசிஷன்லாம் யாருக்குமே கிடைக்காது. இப்படி ஒரு பொசிஷன் கிடைச்சா அந்த கவர் கொடுத்து வச்ச கவரா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, அபிஷேக்கு வந்து அந்த ஸ்கோர் பண்ற ஸ்கில்லே கிடையாது. ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அபிஷேக்கு இன்னைக்கு கிராண்ட் லீக்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன் ஒன்னும் அவர் ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்ல, இத்தனை ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. 4 பேர் அவர் சைடு தான் ஆடுறாங்க, இன்னும் சப்ஸ்டியூட்ல வர பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. சோ அப்படியாச்சும் அவர் ஸ்கோர் பண்ணிடுவாரா? ஏன்னா இந்த ரைட் கவர்ல இருக்கிறதுனால நீங்க அபிஷேக்கு கிராண்ட் லீக்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொடுங்க. இல்லைன்னா சேஃபா 2 கார்னர் பிளஸ் சஃபாகி விஷால். சில ஃபேண்டசி ஆப்ல 2 ரைடர்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஆப்ல நரேந்திர வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் யோசிச்சீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளவுதான் நண்பா தமிழ் தலைவாஸ். அடுத்து நம்ம யூபி யோதாஸ்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். யூபி யோதாஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் சும்மாலாம் விட்டு போற டீம் கிடையாது. கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு டீம் தான். அதனால தமிழ் தலைவாஸ் தான் வின் பண்ணுவாங்க கிடையாது. தமிழ் தலைவாஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம், அடுத்த உடனே ஹரியானா கூட மேட்ச் வந்துட்டு, அதுவும் கடைசி 2 நிமிஷத்துலதான் ஹரியானா கூட திணறினாங்க. பட் ஹரியானா கூடங்கிறத விட யூபி கூட கொஞ்சம் நல்லாவே ஆடுவாங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பரத் லெப்ட்ல ஆடக்கூடிய ரைடர், பவானி ராஜ்புட் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர், கிருஷ்ணன் கேசவ் குமார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடரா தான் இருக்கிறாரு. தேர்ட் ரைடர் தான் இவர் வந்து மோஸ்ட் ஆடுவார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து லாஸ்ட் மேட்சை மட்டும் வச்சு நீங்க பேசக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மேட்சை மட்டும் வச்சு பேசிங்கன்னா பவானி ராஜ்புட் தான் மெயின் ரைடரா 20 ரைடு கிட்ட ஆடினாரு. அதனால லாஸ்ட் மேட்சை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா பரத் வந்து குறையாம வந்து 15 ரைடு வந்து பாத்தீங்கன்னா ஆடிடுவாரு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 15 ரைடு ஆடிடுவாரு. அதே போல பவானி ராஜ்புட்டும் ஒரு 15 ரைடு ஆடிடுவாரு. கேசவ் குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரைடு ஆடுவார். எப்படி பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு 40 to 45 இந்த 3 ரைடர்ஸ் தான் இருக்கிறாங்க. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் பரத்தும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா மேட்சுமே அவர் இந்த ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் குள்ள கண்டிப்பா வந்துடுறாரு ஆல்மோஸ்ட். அதே போல பவானி ராஜ்புட்டும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. ஆனா இன்னைக்கு ஒண்ணு என்ன சிக்கல் அப்படின்னா, நிதிஷ்குமார் சைடு ஆடுறது அவ்வளவுக்குள்ள வந்து ஈஸி கிடையாது. அவர் கால் பேச்சு வந்து பயங்கரமா போடுவாரு. அதனால பவானி ராஜ்புட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் அந்த நிதிஷ்குமார் நம்ம சைடு ஆடுறதுனால கொஞ்சம் அவரால் டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. அதேதான் இன்னைக்கு பேஸ்டாமி பக்கத்துல ஆடக்கூடிய, அதே போல கவுடா அவர் பக்கத்துல தான் கவர் இருக்காரு. இங்க அபிஷேக் கவர், அங்க அவரு கவர், இங்க பேஸ்டாமி, இங்க வந்து நிதிஷ். ஸோ அதனால பரத் வந்து இன்னைக்கு கம்பேர் டு எல்லாரை விட 3 ரைடரோட விட நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாருன்னு தோணுது. நம்ம நினைச்ச மாதிரி நிதிஷ்குமார் இவரை நிறைய டேக்கிள் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா பவானி ராஜ்புட் டப்புன்னு சப்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பவானி ராஜ்புட்டை அந்த லெவலுக்கு பெருசா நம்பாதீங்க. லாஸ்ட் ஒரு மேட்ச் ஸ்டாட்ஸை பார்த்துட்டு கேசவ் கிருஷ்ணன் குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் 10ல 2 ரைடு கிட்ட தான் ஸ்கோர் பண்ணாரு. அந்த இடத்துல யாரு வேணாலும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்ஸ்டியூட்ல ககன் கவுடா வரலாம், சுரேந்தர் கில் வரலாம். ஏன்னா வர்றதுக்கு ரெடியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரைட் கார்னர், ரைட் கவர், லெஃப்ட் கவர், லெஃப்ட் கார்னர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது
சுமித் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டிஸ், இந்த 2 பிளேயர்ஸுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுடைய கிராண்ட் லீக் ட்ரம்ப் கார்டா பாத்தீங்க அப்படின்னா தஹாப் ராம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து லெஃப்ட் கவர்ல இருக்காரு, சரிங்களா? சோ அவரோட பொசிஷன் இந்த மாதிரியான பொசிஷன். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா நரேந்தர் ஆடுறாரு. டோட்டலா ஒரு 10 ரைடு வந்து பாத்தீங்கன்னா நரேந்தர் ஆடுறாரு. அதே போலதான் அந்த ஈரான் பிளேயர் ஆடுறாரா. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரைடு ஆடுறாரு. சோ குறையாம ஒரு 25ல இருந்து 30 ரைடு வரைக்கும் இந்த சைடு வந்து ஆடுறாங்க. ஹிட்டிஸ்க்கும் வாய்ப்பு இருக்கு, இவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு ஜிஎல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா கண்டிப்பா இவரை வந்து நீங்க மேட்ச்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க யூபி வின் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கூட இவரை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நரேந்தர்லாம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதனால மேபி அந்த பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சைடு ஆடக்கூடியது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான், விஷால் மட்டும் தான். அதிகபட்சம் 15ல இருந்து ஒரு 20 ரைடை வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. அதனால அசுசிங்கை விட இன்னைக்கு வந்து இவர் தான் இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க மேபி யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டிஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதே போல சுமித்துக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதே போல பரத்தும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர்ல தான் இருக்கிறாரு. கிராண்ட் லீக்ல லோ பர்சன்டேஜ் இல்ல, ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர் தான். அங்க எப்படி அபிஷேக் சொன்னோம். சோ நீங்க உங்களுடைய கேம் சேஞ்சரா அபிஷேக் இருக்கலாம் ரைட் கவர், இந்த டீம்ல லெஃப்ட் கவர். தமிழ் தலைவாஸ்ல ரைட் கவர், இந்த டீம்ல லெஃப்ட் கவர். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் 7 பாத்துக்குவோம் ஒரு டைம், சரிங்களா? திடீர்னு ஒருவேளை நீங்க சச்சின் உள்ள வந்துட்டார் அப்படின்னா லெஃப்ட் கவருக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஏன்னா சச்சின் இந்த சைடு ஆடிடுவாரு. 2 மேட்சா சச்சினை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால இந்த மேட்ச் எடுத்தாங்க, அப்போ இவரை வந்து எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்காது. அசுசிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா ஸ்டார்டிங் 7 பார்த்ததுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்களே கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிதிஷ், அதுக்கப்புறம் விஷாலு, அதுக்கப்புறம் நரேந்தரை எடுத்திருக்கிறேன். அடுத்து பேஸ்டாமி, இதுல சுமித், ஹிட்டிஸ், அடுத்து வந்து பரத். யூபில இருந்து 3 பிளேயர், தமிழ் தலைவாஸ்ல இருந்து 4 பிளேயர் எடுத்திருக்கேன். இல்ல நரேந்தருக்கு பதிலா ரிஸ்கா அபிஷேக் வேணா எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அபிஷேக் நல்ல கவர் பொசிஷன் இருக்கு. பட் நீங்க அபிஷேக்கை நம்பினீங்கன்னா நரேந்தருக்கு பதிலா அபிஷேக் எடுத்து பார்க்கலாம். இந்த ஈரான் பிளேயரை வந்து நம்ம இந்த ஆப்ல எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து கரெக்டா வந்து 5:2 காம்போ ஆப். சில ஆப்ல 6:1 காம்போ ஆப் இருக்கு. அதுல வந்து நீங்க நரேந்தருக்கு பதிலா அந்த ஈரான் பிளேயரை வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனுமே கூட. கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேப்டன் பிளே வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். ஹிட்டிஸ்க்கு இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர்ல கொடுக்குறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரத்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா பரத்தோட பொசிஷன் இன்னைக்கு வந்து அவங்க வீக்கா இருக்காங்க. பேஸ்டாமியும் அவரும் தான். சொன்னால இந்த 3 பேருக்கு நீங்க வந்து தாராளமா எடுத்துட்டு போலாம். விஷால் ஆடினார் அப்படின்னா மேபி விசியா கூட ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் அப்படிங்கறதுனால இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த 4 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல எடுத்துட்டு போலாம். கிராண்ட் லீக் டீம்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ மறக்காம நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் கபடி விளையாடுறீங்க அப்படின்னா அது XL11 ஆப்ல ஜாயின் பண்ணி பிளே பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மி. அதனாலதான் நம்ம வந்து பர்சனலா அதை சொல்றோம் உங்களுக்கு. ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா மேட்சுக்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ சாரி, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க நண்பா. உடம்பு சரியில்லாத ரீசனால நம்ம வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய சொந்த டீமை வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. கபடியில அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நான் மறுபடியும் சொல்றேன், இன்னமும் நிறைய பேர் 3 மெம்பர்லாம் விளையாடுறீங்க. 4 மெம்பர் லீக் மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். தோத்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனா ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட இன்ட்டு 3 ப்ராஃபிட். 3 மேட்ச் தோத்ததை ஒருத்த மேட்ச்ல எடுத்துடலாம். தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பட் அது உங்களோட விருப்பம். தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னா குதிங்க, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம சொன்னதுக்காக ரொம்பலாம் வேணாம். நான் சொன்னதுக்காக ஒரு அட்லீஸ்ட் 30 மேட்சாச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு 5 மேட்ச்ல எல்லாம் ரிசல்ட் தெரிய போறது கிடையாது. 10 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு தெரிய போறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம்னா அது அட்லீஸ்ட் 30ல இருந்து 40 மேட்சாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த இதுல போட்டா வருதா அப்படின்னு. நீங்க சும்மா ஒரு 2 மேட்ச் அதுல விளாண்டுட்டு தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஏத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 மேட்ச் 4 மெம்பர் லீக்ல ட்ரை பண்ணி எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுடைய விருப்பம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.